வெண்பா மீடியா டெக் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் வெங்கட் செல்வராஜ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஸ்பார்க் ஏஆரை யூஸ் பண்ணி எப்படி இன்ஸ்டாகிராம் ஃபில்டர்ஸ்லாம் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கணும். குறிப்பாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. உங்களோட ஃபியூச்சர் பார்ட்னர் யார், இது மாதிரி விச் இஸ் யுவர் ஃபேவரட் ஃபுட், உங்களுக்கு பிடிச்ச உணவு எது அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகள் அதுக்கான விடைகள் ரேண்டமாக வந்துட்டுருக்கும். ஸோ அது மாதிரியான ஃபில்டர்ஸ்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்களுக்கு இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஊக்கம் தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பண்ண முடியும். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க போகலாம். இன்றைக்கி ஸ்பார்க் ஏஆர் நம்ம ஏற்கனவே எல்லோரும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி 2 வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஸ்பார்க் ஏஆரில் நமக்கு அந்த இன்ஸ்டாகிராம் ஃபில்டர் நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி நான் அதை க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு ஒரு டெமோ காட்டிடுறேன். ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, இது மாதிரி ஃபில்டர்லாம் நிறையா இருக்கும் இன்ஸ்டாகிராமில். ஸோ இந்த ஃபில்டர்லாம் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதான் நமக்கு நீங்கள் இன்னையோட டுட்டோரியலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இதுக்கு நமக்கு என்ன தேவை பார்த்தீங்கன்னா, அந்த ரேண்டமாக வர்ற இமேஜஸ் தேவை. அப்புறம் அந்த ஸ்டார்ட்டுங்கிற ஒரு பட்டனுக்கான ஒரு இமேஜ் தேவை. அதுக்காக நான் ஃபோட்டோஷாப்பில் போனால் 3 இன்ச்சுக்கு ஹைட் வித்தும் 1.5 இன்ச்சுக்கு ஹைட்டும் உள்ள மாதிரி நான் ஒரு ரெடி பண்ணியிருக்கேன். இந்த டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதுலேயே நான் உங்களுக்கு தேவையான என்ன வேணுமோ எழுதிக்கலாம். நான் வேர் வில் ஐ மீட் மை ஃபியூச்சர் ஒய்ஃப் அப்படின்னு போட்டு ஸ்டார்ட்டுங்கிறது கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு ஆன்சர் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இது நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் நம்ம ரேண்டமாக அது மாதிரிலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதை ஈவன் நீங்கள் இதாக கொடுக்கலாம். இல்லைனா சில பேர் என்னென்னா பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனாகவே கொடுத்துருவாங்க. உங்களுக்கு எதை பிடிச்ச உணவு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது உங்களுக்கு இட்லி, தோசை இது மாதிரி ஃபோட்டோ நீங்கள் காட்டிக்கலாம். இது மாதிரி நான் கிரியேட் பண்ணிவிட்டு இதை நான் பிஎன்ஜியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது நான் பிஎன்ஜியை சேவ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நாங்கள் இப்போ ஸ்பார்க் ஏஆரில் போயிட்டு நம்ம அதை எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது ஸ்பார்க் ஏஆர் வந்தாக்கில் இங்கே பார்த்தீங்கன்னா அசெட் இருக்கும். அசெட்டில் இம்போர்ட் ஃப்ரம் கம்ப்யூட்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு தேவை முதல்ல தேவை அந்த ஸ்டார்ட் பட்டனுக்கான ஒரு இமேஜ். அந்த இமேஜை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நமக்கு அடுத்தது அந்த ரேண்டமாக உள்ள இமேஜ்லாம் வேணும். அதெல்லாம் நமக்கு எப்படி இம்போர்ட் பண்ண போகிறோம்னா, இந்த மெத்தடில் இம்போர்ட் பண்ணோம்னா நல்லா இருக்காது, கொஞ்சம் சுற்றி வர மாதிரி இருக்கும். அதனால் நமக்கு டைரெக்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அனிமேஷன் சீக்வன்ஸாக அதை இமேஜை கொண்டு வர போகிறோம். ஸோ அனிமேஷன் சீக்வன்ஸை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அனிமேஷன் சீக்வன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூஸ் ஃபைல்னு இருக்கும். அந்த சூஸ் ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இது இருக்கும். இதை மொத்தமாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அனிமேஷன் சீக்வன்ஸு செலக்ட் ஆகிட்டு 1 to 10 வச்சு நான் 1லேருந்து 10 இமேஜ் பண்ணி வச்சுருக்கேன். அதனால எனக்கு இது காட்டுது அனிமேஷன் சீக்வன்ஸ். இப்போ நம்ம இதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதை கொஞ்சம் பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ போய் ஆட் ஆப்ஜெக்டில் போயிட்டு நான் எனக்கு ஃபேஸ் ட்ராக்கர் தேவை. ஸோ ஆல்ரெடி இங்கே ஃபேஸ் ட்ராக்கர் இல்லை. ஃபேஸ் ட்ராக்கர் இருந்தால் தான் நம்ம ஃபேஸை ட்ராக் பண்ணி ஹிட்டை ட்ராக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மேலே இமேஜ் கொடுக்க முடியும். அதனால நான் ஃபேஸ் ட்ராக்கர் செலக்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் ஃபேஸ் ட்ராக்கர் கொடுத்துட்டேன். ஸோ ஃபேஸ் ட்ராக்கர் கிடைச்சிச்சு. அடுத்து நான் ஒரு நல் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, நல் ஆப்ஜெக்ட் வந்துடுச்சு. இப்போ எனக்கு 2 பிளேன் தேவை. ஒன்று ஸ்டார்ட்டுக்கும், இன்னொன்று அந்த ரேண்டமாக இமேஜ் ஓடுறதுக்கான பிளேன் தேவை. ஸோ நான் 3D ஆப்ஜெக்ட் போய் பிளேன் கிரியேட் பண்ணிக்கிறேன். இன்னொரு பிளேனு கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த பிளேனுக்கு நேம் ஸ்டார்ட்னு கொடுத்துக்கிறேன். இதுக்கு ரேண்டம்
ரேண்டம் கொடுத்துக்கிறேன். இப்போ ஸ்டார்ட் அண்ட் ரேண்டம் அங்கே இருக்கு. இது ரெண்டையுமே தூக்கி நான் இந்த நல்ல ஆப்ஜெக்டில் போட்டுக்கிறேன். ஸோ இது நல்ல ஆப்ஜெக்ட்ங்க வந்து ஒரு குரூப் மாதிரி, இந்த குரூப்பில் நான் உள்ள தூக்கி போட்டேன். இப்போ இந்த நல்ல ஆப்ஜெக்டை தூக்கி நான் ஃபேஸ் ட்ராக்கரில் போடுறேன். ஃபேஸ் ட்ராக்கரில் போட்டாக்கில் அது என்ன ஆகும்னா ட்ராக்கிங் ஆகி அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் ஆகும். ஸோ அதனால இது வேலை முடிஞ்சிச்சு. நமக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 2 மெட்டீரியல் கிரியேட் பண்ண போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் பட்டனுக்கும், இன்னொன்று வந்து இந்த ரேண்டமுக்கு பிளைனுக்காகவும் 2 மெட்டீரியல் நமக்கு தேவை. ஸோ 2 மெட்டீரியல் கிரியேட் பண்ண போகிறோம். மெட்டீரியலில் போய் மெட்டீரியல் கொடுத்துக்கிறேன். ஸ்டார்ட்னு அதை நேம் பண்ணிக்கிறேன். இதோட ஷேடர் டைப்பை வந்து நான் ஃப்ளாட்டாக மாற்றிக்கிறேன். ஃப்ளாட்டை மாற்றிட்டு டெக்ஸ்சரை வந்து நான் சூஸ் பண்ண போகிறேன். ஸ்டார்ட்டுங்கிற இங்கே டெக்ஸ்சர் இருக்குல்ல, இந்த டெக்ஸ்சரை நான் இங்கே கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டேன். அடுத்து இன்னொரு மெட்டீரியல் கிரியேட் பண்ணுறேன். இதை வந்து ரேண்டம் போட்டுக்கிறேன். இந்த ரேண்டமுக்கும் நம்ம வந்து டெக்ஸ்சர் அப்ளை பண்ண போகிறோம். ஃப்ளாட் டெக்ஸ்சரில் போய் அனிமேஷன் சீக்வன்ஸ் கொடுத்துக்கிறேன். இது வந்து இதுக்கு அப்ளை ஆகும். இப்போ வந்து இது கொண்டு அப்ளை பண்ணணும். ஸோ இந்த பிளேனை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் இருக்கும். ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா எத்தனை மெட்டீரியல் கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை மெட்டீரியல் காட்டும். நமக்கு ஸ்டார்ட்டுக்கான மெட்டீரியல் தான் தேவை, அதை அப்ளை பண்ணிடலாம். அதேமாதிரி ரேண்டம் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா மெட்டீரியல் கேட்கும். ஸோ ரேண்டம். இப்போ என்னாச்சுன்னா நமக்கு வந்து இங்கே வந்து அப்ளை ஆயிடுச்சு, எல்லாமே அப்ளை ஆகிருக்கு. ஸோ நம்ம இது வந்து இந்த நல்ல ஆப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுக்கலாம். கொஞ்சம் கூட சைஸ் வந்து ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ப்ரோக்ராம்னா நான் வந்து உங்களுக்கு ஃபில்ட்ரு ஸ்டார்ட் ஆனாங்களே உங்களுக்கு ஸ்டார்ட்னு வந்துடும். இப்போ நான் அந்த ஸ்க்ரீனை டேப் பண்ணேன்னா எனக்கு இந்த ரேண்டம் வந்து விசிபிள் ஆகும். ஸோ ஸ்டார்ட் வந்து விசிபிள் ஆகிட்டு இதோட சீக்வன்ஸ் வந்து எனக்கு ரன் ஆகிட்டே இருக்கும் ரேண்டமாக. ஒரு குறிப்பிட்ட செகண்டுக்கு அப்புறம் இதுலேருந்து ஏதாவது எடுத்து நமக்கு வந்து டிஸ்பிளே காட்டும். ஸோ இதுதான் இதோட கான்செப்ட். இதுக்கான ஸ்கிரிப்ட் வந்து நம்ம எங்கே எழுதுவோம்னா இதில் ஸ்பார்க் ஏரில் பார்த்தீங்கன்னா பேட்ச் எடிட்டர்னு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஷோ ஆர் ஹைட் பேட்ச் எடிட்டர்னு இருக்கும். இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேட்ச் எடிட்டர் வந்துடும். ஓகே, இப்போ அந்த பேட்ச் எடிட்டரில் வந்து எனக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஸ்க்ரீனை டேப் பண்ணால் எனக்கு வந்து அந்த அனிமேஷன் வந்து ப்ளே ஆகணும். ஃபஸ்ட்டு ரேண்டம் ஓடணும். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே ஆட் பேட்ச் கொடுக்குறோம். அதுக்கு வந்து ஸ்க்ரீன் டேப்னு இருக்கும். ஸோ ஸ்க்ரீன் டேப் க்ரியேட் பண்ணிக்கிறோம். இதுலேருந்து எனக்கு ஒரு ஸ்விட்ச் தேவை. ஸ்விட்ச் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அங்கே இன்னொரு ஸ்விட்ச் க்ரியேட் பண்ணுறேன். 2 ஸ்விட்ச் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போது இதோட இன்புட் எடுத்து நான் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே, இந்த ஸ்விட்ச்லேருந்து இதோட அவுட்புட் எடுத்து நம்ம இதுக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த பல்ஸுங்கிற ஒன்று வந்து நமக்கு க்ரியேட் ஆயிரும். பல்ஸுங்கிறது க்ரியேட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டிலே சிக்னல் நமக்கு தேவை. ஸோ நான் வந்து டிலே ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டிலேயில் உள்ள டியூரேஷன் வந்து நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஒரு 3.5 கொடுத்துக்கிறேன். ஸோ இதுலேருந்து எடுக்கிற
அவுட்புட்டை வந்து நான் வந்து எனக்கு ஒரு பல்ஸாக மாற்றி நான் கொடுக்க போகிறேன். ஸோ பல்ஸும் எனக்கு கொஞ்சம் தேவை. பல்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதை எடுத்து இதை டர்ன் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்விட்சில் உள்ள அவுட்புட்டை எடுத்து நான் வந்து அனிமேஷன் சீக்வன்ஸ் ஒன்று கொடுக்க போகிறேன். அதுக்கு வந்து லூப் அனிமேஷன் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். லூப் அனிமேஷனில் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே டியூரேஷன் வந்து நம்ம அப்படின்னு செட் பண்ணிக்குவோம். 0.05 கொடுத்துக்கிறேன். ஸோ இது எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம இங்கே வந்து அனிமேஷன் வந்து லூப் ஆகிறதுக்கு அதுக்கான டைம் தான் அது. ஸோ அடுத்து கொடுக்க போகிறது தான் ரொம்ப முக்கியமானது. அது பார்த்திங்கன்னா ஒரு மேஜிக் டூல் மாதிரி ஸோ ரேண்டம் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ ஜெனரேட் ரேண்டம் நம்பர்ஸ். ஸோ இதை வச்சு தான் எல்லா ஃபில்டரும் வந்து இன்றைக்கி வந்துட்டுருக்கு. லூப்பில் எடுத்து ரேண்டமைஸ் கொடுக்குறோம். கொடுத்தாச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த அனிமேஷன் சீக்வன்ஸோட கரண்ட் ஃப்ரேமை இங்கே உள்ளே கொண்டு வரோம். கொண்டாந்துட்டு இதோட அவுட்புட் வேல்யூ எடுத்து கரண்ட் ஃப்ரேமில் கொடுத்துறோம். ஸோ இங்கே ஸ்டார்ட் ரேஞ்ச் 0 to 1 இருக்கு. நம்ம இங்கே 1 to 10 கொடுத்துருக்கோம். ஆனால் அது வந்து 1ஐயே 0ன்னு தான் எடுத்துக்கிறோம். ஸோ அதனால் 10 ஐட்டம்ஸ் இருக்கிறனால நான் வந்து 0 to 9 கொடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட 5 ஐட்டம்ஸ் இருந்துச்சுன்னா 0 to 4ன்னு கொடுத்துங்க. இப்போ எனக்கு இந்த டேப் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ஸ்விட்ச் வந்து எனக்கு வந்து இந்த ஸ்டார்ட் பட்டன் வந்து ஆஃப் ஆகிட்டு இது எனக்கு வந்து இது எனேபிள் ஆகணும். ஸோ அதனால் என் ஸ்டார்ட் அண்ட் ரேண்டம் கண்ட்ரோல் பிட்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட விசிபிலிட்டியை நான் உள்ளே கொண்டு வரேன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி. ஸோ ரேண்டம் and start. ஸோ இதுக்கு ஒரு நாட் கிரியேட் பண்ணிக்கிறோம். நாட் என்ன பண்ணணும்னா நம்ம கொடுக்குற சிக்னலை அப்படியே வந்து ரிவர்ஸ் பண்ணிவிடும். ஸோ அதனால் எனக்கு ஒரு நாட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து ரேண்டமோட வந்து ஸ்விட்சில் டைரெக்டாக கொடுத்துட்றேன். இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம் வருதான்னு. ஸோ சிமுலேட் டச் கொடுத்துட்டு டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரேண்டமாக ஸ்க்ரோல் ஆகி உங்களுக்கு வருது. ஸோ அவ்வளோதான் நம்ம பண்ணியிருக்குது. இதில் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து நம்ம டியூரேஷன் கூட நம்ம கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, உங்களுக்கு எவ்வளோ நேரத்தில் இது டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறத இந்த டிலே வழியாக நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா ரொம்ப நேரம் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கோம். நம்ம கம்மி பண்ணதுனால சீக்கிரம் வந்துடுது. ஸோ இவ்வளோதாங்க.
இதை வந்து நம்ம அப்படியே பப்ளிஷ் கொடுத்து பப்ளிஷ் நியூ எஃபெக்ட்னு கொடுத்துட்டு இதை வந்து நம்ம அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துட்டு நம்ம ஸ்பார்க் ஏஆர் ஹப்பில் போய் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்லோட் பண்ணுறது எப்படி தெரியும்னா, இதுக்கு முன்னாடி வந்து நான் ரெண்டாவது ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் வந்து நான் வந்து ஒரு எஃபெக்டை எடுத்து எப்படி அப்லோட் பண்ணுறதுன்றதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் போய் பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல ஒரு ஸ்பார்க் ஏஆர் வீடியோவோட நம்ம சந்திப்போம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு நான் வே ஆஃப் டீச்சிங் மாற்றிக்கணும்னா சொல்லுங்கள். எதாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ தமிழில் நான் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன உங்களோட சஜஷன் ஆகட்டும், உங்களோட கமெண்ட்ஸு, ஸோ என்னை திட்டி எழுதுறேன்னா கூட நீங்கள் எழுதுங்க. ஏன்னா நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சால் தான் நான் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ போட முடியும். ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஃபியூச்சர் வீடியோலாம் பண்ணுறேன்.